வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக தயாராயிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் ஒரு சிறப்பான வரவேற்பு. இன்னைக்கு அதாவது நவம்பர் 30ஆம் தேதிக்கான மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை உங்க தேர்வு நோக்கில ரொம்ப வேகமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புகள்ல முக்கியமான விஷயங்களை அலச போறோம்னு பாருங்க. உள்நாட்டு நிகழ்வுகள் ஆரம்பிச்சு விருதுகள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கவர் பண்ணிடலாம். வாங்க, முதல்ல நம்ம நாட்டுக்குள்ள நடந்த 2 முக்கியமான சம்பவங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒன்னு நம்ம தமிழ்நாட்டுல, இன்னொன்னு வடகிழக்கு. முதல்ல ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம மதுரை இப்போ உலக ஹாக்கியின் கவனத்தை ஈர்த்திருக்கு. FIH ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை போட்டி மதுரையிலயும் நடக்குது. யோசிச்சு பாருங்க, ஜெர்மனி, நெதர்லாந்து மாதிரி பெரிய அணிகள் எல்லாம் நம்ம ஊர்ல வந்து விளையாட போறாங்க. இது நம்ம ஊர்ல இருக்கிற இளம் வீரர்களுக்கு எவ்வளவு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் இல்லையா? அதுவும் ஹாக்கி இந்தியா இலவசமா பார்க்க அனுமதி கொடுத்திருக்கிறது இன்னும் சூப்பர். இப்போ விளையாட்டுல இருந்து நேரா சட்டம் பக்கம் போலாம். அஸ்ஸாம் மாநிலத்துல ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது சமூக ரீதியா பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அசாம் பலதார மன தடை மசோதா என்ன சொல்லுதுன்னா, இனிமே பலதார மனம் ஒரு கிரிமினல் குற்றம். ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கும் போதே 2வதா திருமணம் செஞ்சா 7 வருஷம் வரைக்கும் ஜெயில், அதையும் மறைச்சு பண்ணுனா 10 வருஷம் தண்டனை. இதுக்கு உடந்தையா இருக்கிறவங்களுக்கும் தண்டனை உண்டு, அரசு வேலையும் கிடைக்காது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 6வது அட்டவணையில வர்ற பழங்குடியின பகுதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நம்ம நாட்டோட பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான 2 முக்கிய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நம்ம நாடு எப்படி தற்சார்பு பாதையிலையும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுலையும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்துதுன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பிரம்மாண்டமான விஷயம். ஹைதராபாத்ல சாஃப்ரான் நிறுவனம் ஒரு MRO மையத்தை அமைச்சிருக்காங்க. MROனா மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால், அதாவது விமான என்ஜின்களை பழுதுபார்க்கிற இடம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் இந்தியால இந்த மாதிரி ஒரு சென்டரை அமைக்கிறது இதுதான் முதல் தடவை. இது நம்ம மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அடுத்து, இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி $250 மில்லியன் ஒரு நிதி உருவாக்கியிருக்காங்க. துபாய மையமா வச்சு செயல்பட போற இந்த நிதி நல்லா வளர்ந்து வர இந்திய நிறுவனங்கள் உலக சந்தைக்குள்ள நுழைய உதவி பண்ணும். சொல்லப்போனா இந்திய பிராண்டுகளை உலக லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான முயற்சி இது. இப்ப நம்ம பார்க்க போற பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். பரீட்சையில அடிக்கடி கேட்கிற மாதிரி சில புள்ளி விவரங்கள், தரவரிசைகள் எல்லாம் வரப்போகுது. சோ கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எதுன்னு கேட்டா இனிமே டோக்கியோன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துக்கு இப்போ இந்தோனேஷியாவோட தலைநகரம் ஜகார்த்தா வந்திருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையோட அறிக்கைப்படி ஜகார்த்தா தான் இப்போ டாப்ல இருக்கு. சரி, இப்போ இந்தியாவோட கால்நடை வளர்ப்புத்துறை பத்தின புள்ளி விவரங்களை பார்க்கலாம். இதுல நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பால் உற்பத்தியில நாம தான் உலகத்திலேயே நம்பர் 1. இதுல உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. அதே மாதிரி முட்டை உற்பத்தியில ஆந்திரா முன்னணியில இருக்கு. இந்த டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சார்ட்டை பாருங்க, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. நம்ம நாட்டோட மொத்த பால் உற்பத்தியில பாதிக்கும் மேல, அதாவது கிட்டத்தட்ட 54% வெறும் 5 மாநிலங்கள்ல இருந்து தான் வருது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, இந்த 5 மாநிலங்கள் தான் பால் உற்பத்தியில முன்னணியில இருக்கு. ஓகே, இப்போ அரசாங்கம் மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிற 2 புது திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்டது. இந்த நம்பரை மறக்கவே கூடாது, 14490. இது வன்முறையால பாதிக்கப்படுற பெண்களுக்காக தேசிய மகளிர் ஆணையம் கொண்டு வந்திருக்கிற 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய உதவி எண். இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணா உடனடி உதவியும் சட்ட ஆலோசனைகளும் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி. இது இந்தியாலேயே முதல் முறையா ஆரம்பிச்சிருக்காங்க. பாணிபட்ல IIT டெல்லி தலைமையில ஒரு மறுசுழற்சி மையம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பழைய தேசிய கொடிகளை உரிய மரியாதையோட மறுசுழற்சி பண்றதுதான். இது ஒரு நல்ல முன்னுதாரணமான திட்டம். இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல உலக அளவுல இந்தியாவுடைய பங்களிப்பு என்ன, முக்கிய சர்வதேச நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். சாகர் பந்து, அதாவது கடலின் நண்பன். இதுதான் இந்தியா புயலால பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி செய்யற திட்டத்தோட பேரு. இது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற நம்ம நாட்டோட கொள்கையை தெளிவா காட்டுது. ஆபத்து காலத்துல நண்பனுக்கு கை கொடுக்கறது மாதிரி இந்தியா இலங்கைக்கு உதவிகரம் நீட்டியிருக்கு. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கும் இந்தியா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வருது. இப்போ 73 டன் மருந்து பொருட்களை அனுப்பி வச்சிருக்காங்க. இது ஆப்கானிஸ்தான் மக்களோட நமக்கு இருக்கிற நீண்ட கால நட்புறவை காட்டுது. சரி, இப்போ ஒரு செம்ம சூப்பரான விஷயம். நம்ம இந்திய நிறுவனம் ஒன்னு கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம், அதாவது ICAI, ஒரு உலக சாதனை படைச்சிருக்காங்க.
ஒரே நாள்ல ஒரே இடத்துல 1666 மாணவர்களுக்கு தொழில் ஆலோசனை வழங்கி கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மாணவர்களோட எதிர்காலத்துக்கு வழிகாட்ட இவ்ளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தான். ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இதுதான் இன்னையோட முக்கியமான டேக்அவேஸ். பரீட்சைக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். ஹாக்கி உலக கோப்பை எங்க? மதுரை. அசாம் மசோதா என்ன சொல்லுது? பலதார மணத்துக்கு தடை. SSMRO மையம் எங்க இருக்கு? ஹைதராபாத். உலகத்துல அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் ஜகார்த்தா. பெண்களுக்கான உதவி எண் 14490. ஆபரேஷன் சாகர் பந்து இலங்கைக்கு உதவி. இந்த மாதிரி பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தேர்வுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கு பார்த்த நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த கேள்விக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வுல நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த பகுதியில சந்திப்போம்.